விலைவாசி உயர்வுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை 3% உயர்த்தி மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்தது. ஏற்கனவே அடிப்படை ஊதியம் ஓய்வூதியத்தில் 55% இருந்த அகவிலைப்படி இந்த 3% உயர்வால் மொத்தமாக 58% உயர்கிறது. இந்த உயர்வு ஜூலை 1, 2025 முதல் கணக்கிடப்பட்டு நிலுவைத் தொகையாக ஊழியர்களுக்கு வழங்கப்படும். 7வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நேரடி பலன் பெறுவார்கள். இதில் மத்திய அரசு ஊழியர்கள் சுமார் 49.19 லட்சம் பேரும் ஓய்வூதியதாரர்கள் சுமார் 68.72 லட்சம் பேரும் பயன்பெறுவார்கள். இந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண உயர்வு காரணமாக மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 10,084 கோடி கூடுதல் செலவு ஏற்படும். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஏன் வழங்கப்படுகிறது, இது அவர்களின் சம்பளத்தில் எப்படி பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற சுருக்கமாக பார்க்கலாம். அகவிலைப்படி என்பது ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1% ஆகும். பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவில் ஏற்படும் மாற்றங்களால் ஊழியர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க ஈடுகொடுக்கும் வகையில் இது வழங்கப்படுகிறது. பொதுவாக இந்த அகவிலைப்படி உயர்வு தீபாவளியை முன்னிட்டும் ஹோலி பண்டிகையை முன்னிட்டும் மார்ச் மாதத்திலும் அறிவிக்கப்படும். ஒரு மத்திய அரசு ஊழியரின் மொத்த சம்பளத்தில் அடிப்படை ஊதியம் சுமார் 51.5%, டிஏ சுமார் 30.9%, HRA சுமார் 15.4%, போக்குவரத்து படி சுமார் 2.2% இருக்கும். கடந்த ஆண்டும் இதே தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக, அதாவது அக்டோபர் 16, 2024 அன்று அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைத்த மிக சிறந்த தீபாவளி பரிசாக அமைந்துள்ளது. இந்த உயர்வு குறித்து முழுமையான கணக்கீடு மற்றும் நிலுவைத் தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்ற விவரங்களை எமது அடுத்தடுத்த செய்தியில் காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.